நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் இன்னைக்கு பரபரப்பாக கிளம்பிட்டு இருப்பீங்க ஆஃபீஸ்க்கு. இன்னைக்கு என்னென்ன நியூஸுங்கிறத ஷார்ட்டாக பார்த்துருவோம். அதாவது ஒசூரில் 2024 நம்ம முதலமைச்சர் அவர்கள் சர்வதேச விமான நிலையம் அமைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அனுமதி கோரி மத்திய அரசு கொடுத்துருந்தாங்க. பட் அந்த அனுமதியை நிராகரிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, இராணுவ விமான சேவையினுடைய சோதனைக்கு அங்கே விமான நிலையம் அமைச்சா இடையூறாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி மத்திய அரசு நிராகரிச்சிருக்காங்க. அடுத்தது, நேற்று ஒரு முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. சாகித்ய அகாடமிக்கு விருது தருவாங்க. சாகித்ய அகாடமி விருது கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம செம்மொழி இலக்கிய விருதுன்னு சொல்லி ஒன்று வழங்கலாம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடிசா, வங்காளம், மராட்டியம் போன்ற மொழிகளை சிறந்து விளங்கக்கூடிய தலைச்சிறந்த படைப்புகளுக்கு செம்மொழி இலக்கிய விருது வழங்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. அடுத்தது, கரூரில் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் பலியானாங்க. எல்லாருக்குமே தெரியும். அந்த வழக்கு தொடர்பாக விஜயிடம் இன்னைக்கு மீண்டும் விசாரணை நடைபெறுகிறது டெல்லியில். அடுத்தது, மேற்கு வங்கத்தில் பார்த்திங்கன்னா 2 பேருக்கு நிபா வைரஸ் நேற்று கண்டறிஞ்சிருக்காங்க. ஸோ அதனை தொடர்ந்து நம்ம தமிழகத்திலையும் சோதனை தீவிரப்படுத்தணும், தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தணும்னு சொல்லி பொது சுகாதாரத்துறையில் அதுக்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுத்து வந்துட்டுருக்காங்க. இந்த நிபா வைரஸுங்கிறது விலங்குகள் மூலிமா பரவுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது, ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த வருஷத்துக்கான என்னென்ன எக்ஸாமுங்கிற கால அட்டவணையை இன்னவர்களும் வெளியிடலை. அதாவது அதற்கு பல தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. கூடிய விரைவில் வெளியிட்டு தேர்வு நடத்தணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்காங்க. அது இந்த ஆண்டுக்கான முதல் சட்டசபை கூட்டம் நாளைக்கு தொடங்கி இருக்குது. அதாவது 20/1/2026. எப்பயுமே சட்டசபையினுடைய முதல் கூட்டத்தில் கவர்னர் உரையாற்றுவார். அந்த உரையை சபாநாயகர் தமிழில் மொழிபெயர்ப்பார். இதுதான் நம்ம வருஷம் நடக்கிறது. எப்பயுமே நம்ம தமிழ்நாட்டில் 2023, 24, 25 பார்த்தீங்கன்னா 3 வருஷமே கவர்னர் அவருடைய உரையை வாசிக்கலை. அது கடந்த ஆண்டு நோபலுக்கான அமைதி பரிசு வெனிசுலாவினுடைய எதிர்கட்சி தலைவர் மரியா மச்சடோவுக்கு கொடுத்தாங்க. அந்த பரிசை அவங்க ட்ரம்ப்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அதை ட்ரம்ப் நானே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், நம்ம இந்தியா பாகிஸ்தான் போரையும் காசாவுக்கான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாவதுக்கு நான் தான் காரணம், நோபல் பரிசு எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எப்படி சொல்கிறது எதிர்பார்ப்பில் இருந்துட்டு இருந்தார். இப்போ அவங்க கொண்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் நானே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இதில் குறிப்பிடத்தக்கது என்னன்னா, போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைன்னு சொல்லி வெனிசுலாவுக்குள்ளார போயிட்டு அந்த அதிபரை கைது செஞ்சுருக்காரு ட்ரம்ப்பு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட்டு, தமிழிசை அதாவது பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறதுக்காக தமிழிசை தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதுதான் இன்னையினுடைய முக்கியமான நியூஸ். நன்றி, வணக்கம். ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி ஃபோக்கஸ் அப்டேட் சேனலை.